ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வரமிளகாய் கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ வானலில் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த மாதிரி முட்டை வறுவல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது அப்படியே கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதிலையே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 5 முட்டை எடுத்துக்கிட்டேங்க. பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றி வச்சிட்டேன். இப்போ இதை நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சு நல்லா கிண்டி விடலாங்க. அடுப்பு ஸ்பீடாக இருந்தால் சீக்கிரமாக முட்டை கருகிடும். அதனால் அடுப்பை ஸ்லோவாக வச்சு நல்லா இதை வதக்கி விடலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. பெப்பரும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி